இரட்டை இலை சின்னம் யாருக்கு தேர்தல் ஆணையம் வெளியிட போகும் மிக முக்கிய தகவல். நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மிகப்பெரிய ஒரு சொத்து அப்படின்னா அது இரட்டை இலை சின்னம் மட்டும்தான். அந்த இரட்டை இலை சின்னத்தை வைத்துக்கொண்டு யார் என்று தெரியாத நபர் கூட பாத்தீங்க அப்படின்னா வெற்றி பெற்ற காலங்கள்லாம் இருக்கிறது. ஆனா இப்ப அது மிக பிரபலமான ஒரு நபர் நின்னாலே கூட வெற்றி பெறுவதற்கு ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா அதற்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியாது. இப்போ ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார். எதற்காண்டி முடக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, இரட்டை இலை சின்னத்தை வைத்துக்கொண்டு அடுத்தடுத்த தேர்தல்களிலே தோல்வியை தழுவி அந்த இரட்டை இலைக்கும் அதிமுகவிற்கும் அவமானங்களை ஏற்படுத்துகிறார் எடப்பாடி. அதன் காரணமாக இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இப்ப அடுத்து நடக்கக்கூடிய ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கு முன்பாகவே அந்த இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மனுக்கள் என்பது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதே போல அதிமுக உறுப்பினரே இல்லாத ஒரு நபர் சூரியமூர்த்தி, திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி அப்படிங்கிற நபர் பாத்தீங்கன்னா அதிமுகவில் பொதுக்குழு வழக்கு என்பது இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி முறையாக ஒரு பொதுச்செயலராக தேர்ந்தெடுக்கப்படல, அது மட்டுமல்லாமல் அவரிடம் இரட்டை இலை சின்னத்தை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி வழக்குகளை தொடுத்தார். தேர்தல் ஆணையத்துக்கும் மனுக்களை கொடுத்தார். அதை விசாரித்த நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு பதில் கொடுக்கணும், நீங்க விசாரணை செஞ்சு எனக்கு பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவுகளை போட்டாங்க. அதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் அந்த சூரியமூர்த்தி ஆகட்டும், எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் தரப்பினர், அதே போல கே சி பழனிசாமி, புகழேந்தி, இந்த மாதிரி நபர்களிடம் பதில் மனுக்களை வாங்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வருகின்ற 27ஆம் தேதிக்குள்ள தேர்தல் ஆணையம் முடிவுகளை வெளியிட போறோம் அப்படிங்கிற மாதிரி தகவலையும் சொல்லியிருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமியின் சார்பாக ஒரு மனுவானது சென்னை உயர்நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்படுகிறது. அதிமுகவுடைய உறுப்பினரே இல்லாத ஒரு நபர் எப்படி இரட்டை இலை சின்னத்திற்கும் அதிமுகவுடைய உள்கட்சி உறவுகளிலும் தலையிட முடியும்? அதன் காரணமாக தேர்தல் ஆணையம் இந்த வழக்கை விசாரிக்க கூடாது, உத்தரவுகளை பிறப்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இடைக்கால தடை வேண்டும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக வழக்குகள் என்பது தொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழக்குகள் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் விசாரணைக்கு வந்திருப்பதாகவும், அந்த விசாரணையின் போது நீதிபதிகள், அதாவது நமது தேர்தல் ஆணையம் இந்த வழக்கை விசாரணை செய்வதற்கு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமி தொடுத்த வழக்குக்கும் பதில் மனுவை அடுத்து 4 வாரங்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் அப்படிங்கிற தகவலையுமே தேர்தல் ஆணையத்தை கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது ஆக மொத்தத்தில் இறுதியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சாதகமான ஒரு பதிலாக மாறி இருக்கிறது. இருந்த போதிலுமே ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கப்படுமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.